வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளையும், ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிகழ்வு குறித்த ஒரு கட்டுரையும் வச்சு, இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்ல இறங்க போறோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல நடக்கிற சின்ன விஷயம் மாரி தெரியும். ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்த தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இது 2016 மே 23ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரும்பவும் பதவியேற்கிற விழா அது. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்துல ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆதரவாளர்கள் அப்புறம் முக்கிய பிரமுகர்கள்னு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அந்த விழாவுக்கு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு போயிருந்தது. இது ஒரு ஜனநாயக நடைமுறை தானே. ஆளுங்கட்சி பதவியேற்புல எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கிறது ஒரு ஒரு நாகரிகமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த விழா முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு செய்தி, என்ன சொல்றது, பயங்கரமா பரவ ஆரம்பிச்சுது. சமூக வலைத்தளங்கள், மீடியான்னு எல்லா இடத்துலயும் இதான் பேச்சு. அது என்ன விஷயம்னா, விழாவுல திரு ஸ்டாலினுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கை, அது முதல் வரிசையிலயோ இல்லனா முக்கியமானவங்களுக்கான பகுதியிலயோ இல்லாம பின்னாடி, ரொம்ப பின்னாடி தள்ளி 16வது வரிசையில கொடுத்திருந்தாங்க. இதுதான் அந்த சர்ச்சைக்கான மூல காரணம். இது வெறும் சீட் அலாட்மெண்ட் விஷயமா மட்டும் இல்லாம வேற ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. சரி, இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் மாரி தெரியல அப்போ. உடனடியா இது ஒரு பெரிய அரசியல் விவாதமா மாறிடுச்சு. நீங்க குடுத்திருக்கிற அந்த ஆதாரங்கள்ல பாக்கும்போது, இதுக்கு 2 விதமான ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு பக்கம் அப்போதைய திமுக தலைவர் திரு ஸ்டாலினோட தந்தையுமான திரு கருணாநிதி அவர்கள், அவர் இதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கை விட்டார். ஓஹோ, என்ன சொன்னார் அவரு? அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர, அதுவும் மாநிலத்தோட பிரதான எதிர்க்கட்சியோட தலைவர இப்படி 16வது வரிசையில உட்கார வைக்கிறதுங்கிறது, அவரை மட்டும் அவமதிக்கிறது இல்ல, தமிழ்நாட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சியே அவமதிக்கிறது. இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாரு. அப்போ திமுக தரப்புல இது ஒரு பெரிய அவமானமா பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, அவங்களோட கோவத்தையும் ஏமாற்றத்தையும் அது ரொம்ப தெளிவா காட்டுச்சு. சரி, இது ஒரு பக்கம். அப்போ மறுபக்கம் என்ன ஆச்சு? ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக தரப்புல இருந்து, அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா தரப்புல இருந்து, இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அவங்க சைடுல இருந்தும் ஒரு விளக்கம் வந்துச்சு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அரசு விழாக்கள்ல யாருக்கு எங்க இடம் ஒதுக்கணும்னு சில புரோட்டோகால் இருக்கு. ஆமா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். அந்த விதிமுறைகளின் படிதான் திரு ஸ்டாலினுக்கு அந்த இருக்கை ஒதுக்கப்பட்டது. இதுல உள்நோக்கத்தோட யாரையும் அவமதிக்கிற எண்ணம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. ம். இது ஒரு வழக்கமான அரசியல் ரீதியான பதிலா தெரியுது. ஆமா, இந்த மாதிரி விளக்கங்கள் அரசியல் களத்துல ரொம்ப இயல்புதான். ஆனா இந்த குறிப்பிட்ட சம்பவத்தோட முக்கியத்துவம் இந்த 2 எதிர்வினைகளையும் தாண்டி வேறொரு இடத்துல தான் இருக்குதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. அப்படியா? எங்க? இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் இவ்ளோ கடுமையான குற்றச்சாட்டு, கண்டனம் எல்லாம் வருது. இன்னொரு பக்கம் மரபு, நெறிமுறைன்னு விளக்கங்கள் வருது. இப்படி அரசியல் களம் ரொம்ப சூடா விவாதிச்சிட்டு இருந்தப்போ, இந்த மொத்த பிரச்சனைக்கும் மையமா இருந்த திரு ஸ்டாலின், அவர் என்ன செஞ்சாருங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவர் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படிதானே? அதுதான் அதுதான் இந்த நிகழ்வோட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தகுந்த அம்சம். எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலயும் சரி, இல்ல பிரஸ் மீட்லயும் சரி, இல்ல ஒரு அறிக்கை மூலமாவும் சரி, தனக்கு நடந்ததா சொல்லப்பட்ட இந்த அவமரியாதை பத்தி அவர் ஒரு சின்ன அதிருப்திய கூட காட்டிக்கல. அவர் தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட நபரா, ஒரு விக்டிமா காட்டிக்கவே இல்ல. முழுசா அமைதியா இருந்தாரு. இந்த அமைதியை நாம எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு மாதிரி, என்ன சொல்றது, பலவீனமா? இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுக்குள்ள? ஏன்னா அரசியல்ல பொதுவா இப்படி ஒரு விஷயம் நடந்தா உடனே ரியாக்ட் பண்றது தானே வழக்கம். நிச்சயமா. அரசியல்ல எதிர்வினையாற்றுறது, கண்டனம் பண்றதெல்லாம் ரொம்ப இயல்பு. ஆனா, நீங்க குடுத்திருக்கிற அந்த ஆய்வு கட்டுரை இருக்கு இல்லையா? அது திரு ஸ்டாலினோட இந்த அமைதிய அப்படி பார்க்கல. இது ஒரு பலவீனத்தோட அறிகுறி இல்ல. இது ஒரு ஒரு திட்டமிட்ட ஆழமான அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை கூட பயன்படுத்துறாங்க. முயற்சி இல்லாத மரியாதை. அதாவது எஃபர்ட்லெஸ் டிக்னிட்டி. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம தன்னோட மரியாதைய, கண்ணியத்தை அவர் காப்பாத்திக்கிட்ட விதம் இது அப்படின்னு அந்த பார்வை சொல்லுது. எஃபர்ட்லெஸ் டிக்னிட்டி. ம் இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. பொதுவா அரசியல்ல தன்னை முன்னிறுத்திக்க போராட்டம், பேச்சு, விமர்சனம்னு நிறைய எஃபர்ட் போடுவாங்க. ஆனா இங்க அமைதியே ஒரு செய்தியா மாறி இருக்கு. அது எப்படி? ஆமா,
அவர் ஒரு மெசேஜ் சொல்ல முயற்சி பண்ணாருன்னு அது விவரிக்குது. அதாவது தன்னை நோக்கி வீசப்பட்டதாக கருதப்பட்ட ஒரு அவமதிப்ப அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? கோபத்தாலையா? இல்ல பதிலுக்கு தாக்கியா? இல்லவே இல்ல. மாறா ஒரு விதமான நிதானத்தோட, ஒரு நாகரீகத்தோட அத அணுகுனார். இது வெறும் அவரோட தனிப்பட்ட குணம் மட்டும் இல்ல. இது ஒரு அரசியல் பண்பு. அந்த ஆய்வு இதை இன்னும் ஒரு படி மேல போய் பெருந்தன்மையின் அரசியல், பாலிடிக்ஸ் ஆஃப் மேக்னானிமிட்டி அப்படின்னு சொல்லுது. பெருந்தன்மையின் அரசியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா சரி விட்டு கொடுத்து போறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி இல்ல. விட்டு கொடுக்கிறது வேற, பெருந்தன்மை மிலது வேற. இங்க பெருந்தன்மைங்கிறது எப்படின்னா, தனக்கு ஒரு பாதகமான சூழல் வந்தா கூட எதிர்த்தரப்பை நோக்கி பர்சனலா எந்த கோபத்தையும் பாட்டாம ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து அந்த நிலைய அணுகிறது. அதாவது அந்த பிரச்சனைய ஒரு தனி மனித தாக்குதலா பார்க்காம அத ஒரு கொள்கை அல்லது செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்கிற பக்குவம். இந்த சூழல்ல திரு ஸ்டாலின் அந்த பெருந்தன்மையை காட்டினாருன்னு அந்த ஆய்வு சொல்லுது. அவர் நினைச்சிருந்தா கோவப்பட்டிருக்கலாம், இல்ல அந்த விழாவுக்கே போகாம இருந்திருக்கலாம். ஆமா, புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா அவர் அமைதியா இருந்தது அந்த சூழலோட அந்த டென்ஷனை குறைச்சு கவனத்தை அவர் பக்கம் திருப்பியது. ஓகே, புரியுது. இது நிச்சயமா ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். ஏன்னா தமிழ்நாடு அரசியல்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவா ரொம்ப உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள் இருக்கும் இல்லையா? குறிப்பா பெரியார், அண்ணா, கருணாநிதின்னு திராவிட இயக்கத் தலைவர்களோட பேச்சுக்கள், எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப வீரியமா, சில சமயம் ரொம்ப காட்டமாவும் இருக்கும். அந்த பின்னணியிலிருந்து வர்ற ஒரு தலைவர் இப்படி ஒரு அமைதியான வழியை தேர்ந்தெடுத்தது ஒரு மாற்றமா பார்க்கப்பட்டிருக்கலாம். அப்படிதானே? நிச்சயமா அந்த ஆய்வு கட்டுரை அதுதான் மென்ஷன் பண்ணுது. இது திராவிட அரசியலோட அந்த பாரம்பரியமான ஒரு கான்ஃபரன்டேஷனல் ஸ்டைல்ல இருந்து ஒரு விலகல் மாதிரி, அல்லது ஒரு புதிய பரிணாமம் மாதிரி அப்படின்னு அது சொல்லுது. மோதலுக்கு பதிலா கண்ணியம், அவமதிப்புக்கு பதிலா அமைதி, சண்டைக்கு பதிலா நாகரிகம், இதுதான் அவர் காட்டின ஒரு மாற்று அரசியல் வழிமுறைன்னு அந்த பார்வை சொல்லுது. அரசியல்ல சிவிலிட்டி, அதாவது நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி மிஸ் ஆயிடுதுன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. அந்த நாகரிகத்தை திரும்பவும் அரசியல் உரையாடல்ல முக்கியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. அப்போ இந்த ஒரே ஒரு நிகழ்வு, அதாவது அந்த 16வது வரிசை இருக்கை சர்ச்சை, அதுக்கு அவர் காட்டின அந்த அமைதியான ரியாக்ஷன், இது ரெண்டும் சேர்ந்து திரு ஸ்டாலினோட அரசியல் இமேஜ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு அந்த ஆய்வு சொல்ல வருதா? ஆமாங்க, அந்த ஆய்வு அப்படி ஒரு வலுவான வாதத்தை வைக்குது. அதுவரைக்கும் அவர் ஒரு தீவிரமான அரசியல் தலைவரா, திமுகவோட அடுத்த கட்ட தலைவரா பார்க்கப்பட்டார். ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆய்வு அவரை வெறும் அரசியல் தலைவன், பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற அடையாளத்தையும் தாண்டி ஒரு அறநெறி சார்ந்த சிந்தனையாளர், மாரல் திங்கர் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தியதா சொல்லுது. அடேங்கப்பா, இது ஒரு பெரிய மதிப்பீடாச்சே. ஒரு சின்ன சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, ஆனா அந்த ஆய்வு அப்படிதான் பாக்குது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, ஒரு பொது வாழ்வில எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் பார்க்கப்பட்டார்னு அது சொல்லுது. அதாவது அந்த சீட் நம்பர் 16 விட அது அவர் எதிர்கொண்ட அந்த விதம் தான் பெருசா பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இப்போ அந்த ஆய்வோட முடிவுரைக்கு வரோம். அது என்ன சொல்லுதுன்னா, வரலாறு இந்த நிகழ்வை எப்படி பார்க்கும், திரு ஸ்டாலின் எத்தனாவது வரிசையில உட்கார வைக்கப்பட்டார்ங்கிறது ஒரு புள்ளி விவரமா இருக்கலாம். ஆனா எது நிஜமா ஞாபகத்துல நிக்கும்னா, அவர் அந்த சூழலை எந்த மனநிலையோட எவ்வளவு கண்ணியத்தோட ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான். அந்த 16வது வரிசை இருக்கைங்கிறது ஒரு சிம்பல் தான். ஆனா அந்த சூழல்ல அவர் கடைபிடித்த அந்த அமைதி அவரை மனதளவுல, தார்மீக அளவுல ஒரு முதல் வரிசை தலைவரா கொண்டு போய் நிறுத்துச்சு. அவர் ஒரு வார்த்தை கூட பேசலன்னாலும் அவரது அந்த செயல்பாடு தமிழ்நாட்டு அரசியல்ல நாகரிகத்துக்கும் பெருந்தன்மைக்கும் இன்னும் இடம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சத்தமா சொல்லுச்சு அப்படின்னு அந்த ஆய்வு அழுத்தமா பதிவு பண்ணுது. ஆஹா, இந்த முழு அலசல்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல்ல பேச்சு மட்டும் முக்கியம் இல்ல. சில சமயம் அமைதி, செய்கைகள் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ்களை சொல்லும். ஒரு சின்ன சம்பவம், அதுக்கு காட்டப்பட்ட ஒரு ரியாக்ஷன் எப்படி ஒரு தலைவரோட இமேஜையை மாத்தி அமைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆய்வை இது ரொம்பவே ஆழமா சொல்லியிருக்கு. ஆமா, இந்த அலசலோட முக்கியமான பாயிண்ட்ஸ் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. 1, 2016 ஜெயலலிதா பதவியேற்பு விழா. எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலினுக்கு 16வது வரிசை சீட் கொடுத்தது பெரிய சர்ச்சையாச்சு. சரி. 2,
இது ஜனநாயக விரோதம்னு திரு கருணாநிதி கடுமையா சொன்னாரு. ஆனா இது புரோட்டோகால் படிதான்னு அதிமுக தரப்புல சொன்னாங்க. 3. இதுக்கு நடுவுல திரு ஸ்டாலின் இத பத்தி எதுவுமே பேசாம முழு அமைதி காத்தாரு. ஆமா. 4. இந்த அமைதிய நாம பார்த்த ஆய்வு கட்டுரை ஒரு பலவீனமா பார்க்காம ஒரு அரசியல் நிலைப்பாடா, முயற்சி இல்லாத மரியாதை, பெருந்தன்மையின் அரசியல், நாகரிகம் இதோட வெளிப்பாடா பார்த்துச்சு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது ஸ்டைலா இருக்குமோன்ற பேச்சையும் இது கிளப்புச்சு. ஓகே. 5. இந்த ஒரே ஒரு நிகழ்வு திரு ஸ்டாலினோட அரசியல் பிம்பத்தை மாத்தி அவரை ஒரு அறநெறி சிந்தனையாளர்ங்கிற லெவலுக்கு உயர்த்தியதா அந்த ஆய்வு சொல்லுது. நீதியின் சத்தம் சண்டையின் குரலை விட பலம் வாய்ந்தது. மு.க. ஸ்டாலின் அதற்கே வாழும் சான்று. இது அந்த ஆய்வோட ஒரு அழுத்தமான முடிவு. இது அவங்களோட பார்வை. ஆனா நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான பார்வை. இப்போ இந்த அலசலோட கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க யோசிக்கிறதுக்காக மட்டும். இந்த சம்பவம் நடந்து இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான, சில சமயம் ரொம்ப காட்டமான அரசியல் விவாதங்களுக்கு நடுவுல இது மாதிரி ஒரு அமைதியான எதிர்ப்பு அல்லது நாம இப்ப பேசின இந்த பெருந்தன்மை அரசியல் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அப்படி ஒரு அணுகுமுறையை இன்னைக்கு யாராவது ஃபாலோ பண்ணா அது மக்கள்கிட்டயும் சரி, அரசியல் களத்திலயும் சரி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வெறும் ஒரு கடந்த காலத்துக்கான பாடமா, இல்ல நிகழ்காலத்துக்கும் இது பொருந்துற ஒரு உத்தியா இருக்குமா? இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி.